Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. சூப்பராக பண்ணிட்டார், செதுக்கி வச்சுட்டார். எங்கள் அண்ணனை எப்படி நாங்கள் பார்க்கணுமோ, விடாமுயற்சி படத்தை நெக்கடிவ் சொன்ன எல்லா லைனில் வாங்கலாம். 90 கிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தீனா, இப்போ என் சன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 20-30 வருஷம் நின்று பேசும் குட் பேட் அக்லி. அவன் பெரியவன் ஆகிட்டு இதே தலைஃபன் ஆகி ஒரு 20 வயசுல வேறு இதில் இன்டர்வியூவில் பேடி கொடுக்கும்போது சின்ன வயசில் நான் குட் பேட் அக்லி ஃபஸ்ட்டு அந்த டைம் தீனான்ற மாதிரி இது வேறு லெவல் சம்பவம். இந்த சீன்லாம் வராது, இந்த சீன்லாம் இருக்குமான்னு எதிர்பார்த்தவங்கள வேறு மாரி பண்ணி விட்டாரு. வா, இதெல்லாம் எப்படி பண்ணார், எப்படி ஒரு அதான் சொல்லுவாங்க ரியல் ஓஜி சம்பவம் ஃபேன் பாய். அதை ஃப்ரீயண்ட்டாக நிரூபிச்சிட்டார். சின்ன வயசில் தீனா, கிரீடம் யாரை பார்க்கணும், எந்தெந்த ஸ்டைலில் பார்க்கணும், வாலி அப்படியே சூப்பராக தூக்கி இறக்கினார். பில்லா அதெல்லாம் திருப்பி எப்படிங்க வரும், அதே ஸ்டைலு, அதே அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கின்னு திருப்பி ஒருத்தர் வர முடியுமா? என் பொண்ணு அவங்க பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு வந்து சொல்லிடுறாங்க போல, சூப்பராக என்ன எப்போ கூட்டின்னு போன்ட்டு வெறித்தரமாக வெயிட் பண்ணுறாங்க. பெருசாக இல்லையே அப்படின்ற மாதிரி நெகட்டிவாக ஸ்பெட் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து? படத்தில் லாஜிக் இல்லை தான், ஆனால் மேஜிக்காக இருக்குல்ல, அதானே நம்மளுக்கு தேவை. ஓகே, லாஜிக் பார்க்காம மேஜிக். ஆமாம், மேஜிக்காக பார்த்துட்டு போங்க, லாஜிக் ஏன் பார்க்குறீங்க? சொல்கிறோன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாங்கள் மாசு தான். ஆதிக்கண்ணனே நினச்சாலும் இனிமேல் வெந்த ஹீரோ வச்சு படம் எடுத்தாலும் இந்த மாரி ஒரு பிளாக் பஸ்டரை கொடுக்க வாய்ப்பே கிடையாது. அப்புறம் நண்பா வெயிட்டிங்னு ஒரு வெயிட்டிங் வேறு லெவலில் இருந்தது. தலை அப்படி கால் மேலே கால் போட்டுட்டு அதான் தளபதியை கட்டிப்பிடிக்கிற மாதிரி அந்த ஒரு ஆக்ஷன் தானே அது நண்பா அப்படின்றது. அதெல்லாம் உண்மையுமே அல்டிமேட் தான். விஜய் ஃபேன்ஸுமே பரவாயில்லப்பா, படம் ஓரளவுக்கு ஆனாலுமே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா படம் ஓரளவு ஓகே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் முட்டு கொடுக்குறாங்க எப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது உண்மைதான், 100% உண்மைதான். இன்னும் எங்களுக்கு விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு தனியாக போயிட்டாரு. அவர் இன்னும் படம் நடிக்கணும்னு தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, பிரகாசமாக இருக்கீங்களே. போல அன்லிமிட்டெட் தகட்ட இறங்கினே இருக்கும். பிளாஸ்ட் சரியான சம்பவம் போல இருக்குது, வேற லெவல் சம்பவம். எத்தனைனா பயங்கர வேற டைமென்ஷன்ல தலை தரிசனம் கொடுத்த மாதிரி இல்லை. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. ஆஹா, வேற லெவல். ஆதிக்கியோ வேற லெவல் யானி, என்ன சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. அடுத்த ஜென்ரேஷனுக்கு நின்று பேசும். குட் பேட் அக்லி 90 கிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு தீனா, இப்போ என் சன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். 20-30 வருஷம் நின்று பேசும் குட் பேட் அக்லி. அவன் பெரியவன் ஆகிட்டு இதே தலைஃபன் ஆகி ஒரு 20 வயசுல வேறு இதில் இன்டர்வியூவில் பேடி கொடுக்கும்போது சின்ன வயசில் நான் குட் பேட் அக்லி ஃபஸ்ட்டு அந்த டைம் தீனான்ற மாதிரி இது வேற லெவல் சம்பவம். குட் பேட் அக்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு முன்னாடி அஜித் சாருடைய படம் இந்த மாதிரி தியேட்டரில் பிளாஸ்டாக சம்பவமானது எந்த படம் நீங்கள் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரியும், மங்காத்தா. அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் மீல்ஸ் தீனி போட்டு தான் இந்த படம் தான். எல்லா மீல்ஸும் தீனி போட்டுது. இது அன்லிமிட்டெட் வெரி. வேதாளம் படத்தில் தலை சொல்லுவார், கொலை பசியில இருக்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார். ஆமாம், போட்டு இறங்கினே இருக்கும் அந்த மாரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டே நீங்கள் போறீங்கன்னா ஸ்க்ரீனில் பேர்லாம் டைட்டில்லாம் போடுறாங்க, படம் இப்படி தான் போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த வைப் ஏறும்ல. எப்போ நீங்கள் கரெக்டாக கணிச்சிங்க இந்த படம் பிளாக் பஸ்டர் அப்படின்ற மாதிரி? ஆக்சுவலாக இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், படம் பிளாக் பஸ்டர் தான்ட்டு. ஆனால் எங்கள் தலை ஃபேன்ஸே கொஞ்சம் யோசிக்கிற வச்சிட்டாரு ஆதிக்கு. உண்மையாக அவர் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும், பிக் தேங்க்ஸ் அவருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீன்லாம் வராது, இந்த சீன்லாம் இருக்குமான்னு எதிர்பார்த்தவங்கள வேற மாரி பண்ணி விட்டாரு. வா, இதெல்லாம் எப்படி பண்ணார், எப்படி ஒரு அதான் சொல்லுவாங்க ரியல் ஓஜி சம்பவம் ஃபேன் பாய். அதை ஃப்ரீயண்ட்டாக நிரூபிச்சிட்டாரு. அது எப்படி சொல்கிறதுன்னே தெரியல, உண்மையிலேயே வார்த்தையே இல்லைன்றீங்க. அதுதான் உண்மை, அதுதான் சூப்பராக பண்ணிட்டாரு, செதுக்கி வச்சுட்டாரு. எங்கள் அண்ணனை எப்படி நாங்கள் பார்க்கணுமோ, விடாமுயற்சி படத்தை நெக்கடிவ் சொன்ன எல்லா லைனில் வாங்கடா, எல்லாம் வாங்க, வாயே கம்முன்னு போயிடுவானுங்க. ஒருத்தனும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கிடையாது. ரியல் நியூட்ரல் ஃபேன்ஸ் எல்லாருமே படம் சூப்பர் தலைவா, நிறைய ஃபோன்ஸ் வந்தது, படம் சூப்பர் தலைவா, வேறு லெவலு, தலை மாஷ், இது எதிர்பார்த்தது பயங்கரமாக பண்ணிட்டாரு. என்ன பண்ணல, இப்போ சின்ன வயசில் தீனா, கிரீடம் யாரை பார்க்கணும், எந்தெந்த ஸ்டைலில் பார்க்கணும், வாலி அப்படியே சூப்பராக தூக்கி இறக்கினார். பில்லா அதெல்லாம் திருப்பி எப்படிங்க வரும், அதே ஸ்டைலு, அதே அந்த உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கின்னு
திருப்பி ஒருத்தர் வர முடியுமா? அது ரொம்ப கஷ்டம். அது இவரால் மட்டும்தான் முடியுமே, சாத்தியமே. அப்படியே சிம்ரன் மேம் அந்த ஒரு அந்த மியூசிக்லாம் வரும்போது என்ன ஆச்சு? அதெல்லாம் அப்படியே வாலிபால் ஞாபகம் வருது. ஆமா. இது சூப்பராக பண்ணி வச்சிருக்காங்க சிம்ரன் மேடம். எல்லா ரோலும் கேரக்டர்ஸ் எல்லாருமே நல்லா பக்காவாக பண்ணி முடிச்சிட்டாங்க. யாருக்குமே என் பங்குக்கு நான் பண்ணுறேன், என் பங்குக்கு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு எல்லாருமே சூப்பராக பண்ணி வந்தால எங்களுக்கு அன்னைக்கு ஃபுல்லாக பூஸ்ட்னா பூஸ்ட், அந்த மாதிரி பூஸ்ட் பெரிய கெத்தா இப்படி போகிறவங்கள ஆப்பா வாதியார் வேறு மாதிரி பண்ணிட்டாரு, உங்கள் தலை பெஜார் பண்ணிட்டாரு, மாஸ் பண்ணிட்டா போலப்பா தலை, டிக்கெட்டு கொடு என்ன ஏது. அதுதான் அப்போ எங்களுக்கு ஒரு கெத்து. அப்படியே போவோம். எங்களுக்கு வந்து நம்ம அரசியல் கட்சின்றது அப்பாற்பட்ட விஷயம், அரசியல் சார்பற்றது. அதுமாரி நம்மளுக்கு இவர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த ட்ராக்ல நம்ம போகிறோம். துண்டா நம்மளுக்கு அஜித் ஃபேன்ஸா, இந்த சரௌண்டிங்கில் இவங்க தான் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னும் போது நம்ம ட்ராக் தனியாக இருக்கும். வா உங்க ஆள் போட வேறு லெவலில் இட்டுப்பா, ஐயோ உண்மையிலேப்பா அவரு வராரு, கார் ரேஸில் அவர் போயிடுறாரு, இங்கே படம் முடிஞ்ச கையோட கார் ரேஸில் இப்படி உக்காந்துக்கிறாரு. அதெல்லாம் எப்படிங்க முடியும்? நான் வந்துட்டு செலிப்ரிட்டி மாரி நான் வந்துட்டு தேட்டரில் வந்து பார்த்துட்டு அந்த மாரிலாம் இருக்கிற ஹீரோஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. படம் எப்படி இருக்குது, என்ன ரிசல்ட் சொன்னாங்க, அதை மற்றவங்ககிட்ட கேட்டால் தெரிஞ்சுப்பாங்க. எல்லாமே A to Z பக்காவாக முடிச்சிட்டாரு. அவர் பாருன்னு போயிட்டு அவரோட ப்ரொஃபஷன் பார்த்துட்டாரு. சூப்பர். நீங்க வந்து ரொம்ப எந்த சீனே சொல்ல முடியாது, எல்லா சீனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. வேற லெவல் பண்ணியிருக்காரு. ஆனால் பட் அந்த கார்லேருந்து இறங்கி கன் எடுத்துட்டு அந்த மீசெல்லாம் வச்சிருவாரு லாஸ்ட் சீன், கிளைமேக்ஸ் நோக்கி வரோம். ஆமா, அது வேற லெவல், அல்டிமேட். டிபியாக தான் வச்சிருக்கேன், வேற லெவல். அதெல்லாம் கண்ணுக்குள்ளே இருக்குது. என் பொண்ணு அவங்க பக்கத்து வீட்டில் பார்த்துட்டு வந்து சொல்லிக்கிறாங்க போல, சூப்பராக என்னை எப்பப்பா கூட்டின்னு போன்ட்டு வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே. அப்ப அவங்களாம் விட்டு நீங்க தனியா பாத்துருக்கீங்க? ஆமாம், பார்த்துட்டு வந்தேன், விடவே இல்லை. ஃபர்ஸ்ட் நாள் கூட்டிகிட்டே போனோம், நாங்கள் ஸ்கூல் இருக்குதால கூட்டின்னு போகல. ஓகே. இப்போ நீங்க அந்த சீன் சொல்லும் போதே ஒரு நம்பர் பிளேட் வரும், என்னன்னா டைரக்டர் AK64 2026. அடுத்த படம் ஆதி ஷூர், 100% ஷூர். கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது எதிர்பார்ப்பு. நீங்க நல்லா இருக்கும்ல. இதோட பயங்கரமா இருக்கும் அந்த படம். தலைக்கு தான் தன்னனுக்கு தான் கன்ஃபார்ம், ஆதிக்கணும் தான். ஸோ அதுவும் இல்லாமல் எங்கள் கூட நாங்கள் வந்து படத்துக்கு வந்தோம். ஸோ நாங்கள் கண்டினியூஸாக ஸ்பெஷல் ஷோ பார்த்தோம், நூன் ஷோ பார்த்தோம். மேட்னி ஷோ வந்து உட்லண்ட்ஸ் தியேட்டருக்கு வந்து டைரக்டர் ஆதிக்கு, நாங்கள் டைரக்டர் ஆதிக்குன்னா சுரேஷ் சந்திரா சார், நம்ம வில்லன் சார் அர்ஜுன் சார் எல்லாருமே வந்தாங்க. உட்லண்ட்ஸ் தியேட்டருக்கு தான் மேலே போனோம். உட்காந்து ஒரு 1 hour இப்போ படம் பார்த்தோம், எல்லாம் என்ஜாய் பண்ணோம். நான் கேட்குறேன், அவர் அண்ணனை கேட்குறேன், என்ன நான் மாஸ் பண்ணிட்டே, நான் எப்படி நான் வேற லெவல் பண்ணி விட்டேன். நம்ம தலைக்கு பண்ணாமல் வேற யாருக்கு பண்ணுறது? ஒரு கேஷுவலாக ஒரு டேரக்டர்ன்ற ஒரு கெத்தே இல்லாமல் நம்ம எல்லாம் ஒன்று தானே, ஒரே ரத்தம் தானே, ஒரே பிளட்டு தானே, நம்ம தலை ஃபேன் தானே அப்படின்ட்டு எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லா சூப்பராக பேசி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அட்ராக்ஷன், ஒரு தலை ஃபேன், ஒரு டிஸ்டன்ஸ். டேரக்டரா வரல, ஒரு AK ஃபேனா வந்துட்டாரு. அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சிறப்புனா எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நோட் பண்ணி சொன்னாங்க. இப்போ தியேட்டருக்கு போனோம்னா பயங்கரமா ஏதாவது ஒரு சில விஷயம் கொடுப்பாங்க. இப்போ 3D படத்துக்கு போனால் 3D கண்டுபிடிப்பாங்க. இங்கே வந்து ஆல்ஸ் விக்ஸ் எல்லாம் கொடுத்து விட்டு அமுச்சு விட்டு தான் சொன்னாங்க, தொண்டை கரகரன்னு ஆகிட போகுது, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னும் போது, அப்போ அந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே ஒரு கிரேஸ் இருக்குல்ல. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு லாயல் ஃபேன்ஸ் அங்கேயே இந்த படத்தை சொல்றாங்க, இவங்கலாம் வந்து லாயல் ஃபேன்ஸ் மேம், இவங்களாம் போகவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. லைக் பியூரா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நோட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சதுலே ஓகே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நீங்க எதை ஃபீல் பண்ணீங்களா? படத்தில் ஓவராக இருக்கிற சீன் மாரி எதுவுமே சொல்ல முடியாது. படமே சூப்பர் தான். அதில் ஓவராக சீன்ன்றது சொல்கிற மாரி இருந்தால் அர்ஜுன் தாஸ் ரோல் வந்து டியூவல் ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ உண்மையிலே அது ப்ளஸ்ஸு. எங்களோட ஒரு சிலருக்கு என்ன ஃபீல் தோணுச்சுன்னா, அவர் சீனை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கம்மி பண்ணிடலாமா, இந்த டான்ஸ் ஆடுவாங்களே அந்த பழைய சாங்ஸ்லாம், அதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு சில சாங்ஸ்லாம் நம்ம தலையை அதில் வச்சா எப்படி இருக்கும், லைட்டாக மெயின் தேர்டில் வரும் எங்களுக்கு. இதில் வச்சு அவர் இப்படி ஸ்டெப்பு போட்டு இப்படி பண்ணார்னா முடிஞ்சு போச்சு, எல்லா டர்னு எல்லாம் பிளாஸ்ட்டு. இது அர்ஜுன் தாஸ் கொடுத்துட்டாங்களே, அப்போ அது கொடுத்தாலும் நம்ம தலைக்கு இன்னும் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து அது ஒரு சின்ன இது, மற்றபடி எல்லாமே சூப்பர். அவர் கேரக்டரை சூப்பராக பண்ணிட்டாரு. அந்த கிளைமேக்ஸ் என் கார்டு, அந்த டைட்டில் கார்டு போடும்போது லாஸ்ட்டாக வந்து அந்த இவர் தலையை அப்படி அடிக்கிற மாதிரி போட்டு லாஸ்ட்டாக அண்ணனை இப்படின்னுவார். அதெல்லாம் வந்து நல்ல இது சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகே. அந்த ஒட்டுமொத்த மலேசியாவும் அவன் தாண்டா அப்படின்னும் போது தியேட்டர் வந்து பயங்கரமாச்சு. அந்த வில்லா கெட்டப்ல வருவார். ஐயோ அந்த சீன்லாம் எவ்வளோ கண்ணுக்குள்ளே நிற்கும் போல இருக்கு, உடம்புலாம் செலுத்துச்சு அப்படி அந்த சீன்லாம் பார்த்து. இவ்வளோ பாசிட்டிவ்ஸ் இருந்தாலுமே நிறைய பேர் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டே இருக்காங்க.
என்ன இது குட்டு வந்து அஜித் ஃபேன்ஸ் வேணா சொல்லுவாங்க, பேட் வந்து நியூட்ரல் ஃபேன்ஸ், அக்லி வந்து பாக்குற எல்லாருமே சினிமா வந்து பெருசாவே இல்லையே அப்படின்ற மாதிரி நெகட்டிவா ஸ்பெட் பண்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? படத்துல லாஜிக் இல்லை தான், ஆனா மேஜிக்கா இருக்குல்ல, அதானே நம்மளுக்கு தேவை. ஓகே, லாஜிக் பார்க்காம மேஜிக். ஆமா, மேஜிக்கா பார்த்துட்டு போங்க. லாஜிக் ஏன் பாக்குறீங்க? டைம் பாஸ் ஆச்சுல, இன்ட்ரெஸ்டா போகுதுல, தலையை பார்த்தா போதுன்றாங்க, சொல்றோன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாங்க மாசுதான். ஓகே, ஆனா தலை ஃபேன்ஸ் மட்டும் தானே பார்க்க வர மாதிரி இருக்கும். இப்போ ஒரு லாங் ரன் ஒரு படம் ஓடணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் தேவைப்படுது. அப்பதான் பட்ஜெட்டை கொஞ்சம் ஒரு எப்படி சொல்ற நம்பர்ஸாகவும் அதிகமா கலெக்ட் ஆகும். இது வந்து ஃபேன்ஸ் மட்டுமே பார்த்தா எப்படி ஒர்க் ஆகும்? இது ஃபேன்ஸுக்கான படம் மட்டும் இல்லாம பொதுமக்கள் அனைவருக்கும் தகுந்த வேண்டிய படம் தான் இது. நார்மலாக வந்து இப்போ அஜித் சார் படம் பார்க்கணுனால எல்லாருமே வந்து இவர் இந்த மாரி தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. நாங்கள்லாம் வந்து அப்பத்துலேருந்து அஜித் சாரை வந்து எல்லா ரூபத்துலேயும் பார்த்துட்டோம். மற்றவங்க வந்து அஜித் சார் படம் வேணாம்பா, வேறு படம். இப்போ அவங்களெல்லாம் பார்க்க தோணுது. அப்போ நம்ம நிறைய படம் மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ண வைக்கிறார். அந்த இடத்துல நிறைய இடத்துல ஃபீல் பண்ண வைக்கிறார். இந்தமாரி இடத்துலன்ட்டு எல்லாருக்கும் பிடிச்ச படம் திருப்பி சொல்கிறதுனா ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தவங்கள தலை ஃபேன்ஸ் அன்றைக்கி திருப்பி உடனே நான் கண்டினியூஸாக ஸ்பெஷல் ஷோ பார்த்தேன், நூன் ஷோ பார்த்தேன், மேட்ரி ஷோ பார்த்தேன். அதுமாரி கண்டினியூஸாக போகிறோம். காலையில் நான் தூங்கவே இல்லை. நைட்லேருந்து பேனர் கட்டின ஏரியா ஃபுல்லாக சுற்றிக்கின்னு வீட்டில் போயிட்டு ஒரு 2 hours ரெஸ்ட்டு. அதில் போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு காலைல கிளம்புறோம். ஒரு 5 o'clock அலாரம் வச்சுட்டு கிளம்புது. லைட்டை போடும் போது என் பையன் என்னை எழுப்புறான், டைம் ஆச்சு வா தலை போடான்னா. அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே 4:50 எழுப்புறான். ஏன்னா அவன் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவர் மைண்டு ஃபுல்லாக அஜித்தே கடவுளே, அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அவரை வந்து நான் எப்படின்னா அவரை மாரி தான். நான் இப்போ என் பையனை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இதில் தனியாக ஒரு ட்ராக்ல பண்ணிவிட்டு அவனுக்கு எங்கள் அண்ணன் வந்து ஒரு ரோல் மாடல். அவரை தான் இவர் பார்ப்பா இந்தமாரி சினிமா நடிகர், இவங்க பையன் வந்து இவர் ஒரு ஸ்போர்ட்ஸில் விட்டுருக்காரு, அந்தமாரி உனக்கு அஜித் பிடிக்கணும் இதுமாரி அவன் அப்பத்துலேருந்து சொல்லி வச்சோடனே அஜித்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இப்போது இந்தமாரி நீ ஸ்போர்ட்ஸில் இது பண்ணணுன்னு நான் இப்போ 2 ஸ்போர்ட்ஸ் கிளாஸை சேர்த்துருக்கேன். ஓகே, அண்ணன் வழியில் அப்படியே நீங்கள் போகிறீங்க. அவ்வளோதான், அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ அவனுக்கு கொஞ்சம் பெரியவன் ஆகும்போது என்ன ஆகுனா, ஸோ இப்போ சினிமா மட்டும்தான் வாழ்க்கைன்னு கிடையாது. அதை அவனுக்கு சொல்லி கொஞ்சம் நம்ம புரிய வைப்போம். அப்போ அவன் என்ன ஆகுனா, சினிமா மட்டும் வாழ்க்கை இல்லை, இந்த ஸ்போர்ட்ஸை நம்மள அவன் மைண்டில் மாறிட்டு ஸோ வேறு ரோலில் போயிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு எல்லாம் ஒரு வழிகாட்டி எங்கள் அண்ணன், அவ்வளோதான். அண்ட் ஏகே அவருடைய கரியர் பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் டே தமிழ்நாடு கலெக்ஷனே வந்து 30+30.92 crores. அதுவே வந்து பெரிய பிளாஸ்ட் சம்பவமாக இருக்குல்ல. ஸோ அப்போ இது எவ்வளோ கலெக்ட் பண்ணும் ஓவராலாக அப்படின்ற ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நீங்கள் யூகிக்கிற வரைக்கும் எவ்வளோ போகும்னு நினைக்கிறீங்க? கண்டினியூஸாக வந்து இப்போ வர படங்க இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு 10-15 படம் வந்து பெண்டிங்கில் இருக்குது. May 1 வந்து இவர் சூர்யா சார் படம் வருது. அதுமாரி சொல்லிடுறாங்க. அவர் படம் வந்தாலும் அவர் ஸ்க்ரீனில் இப்போ ஒரு ஷாப்பிங் இப்போ ஒரு தேவி தேட்டர் ஸ்க்ரீன்னா ஒரு 4 ஸ்க்ரீன் இருந்தாலும் அதில் அவருக்கு 2 தேட்டரில் போட்டாலும் 2 ஸ்க்ரீன் எங்காவது படம் இருக்கும். குட் பேட் இருக்கும், ஷுவராக இருக்கும், கன்ஃபார்மாக. மற்ற படத்தை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் ஜாஸ்தி, ஃபேன்ஸ் பேஸ் ஜாஸ்தி, எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி கூட இப்போ டிக்கெட்டு கிடைக்கல, இன்றைக்கி நாளைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்தமாரி ஜனம் வந்துனே இருக்குது. எங்களுக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தலையை இப்படி காமிச்சாரு, எங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக ஆதிக்கே ஜிவி பின்னி பெடல் எடுத்துட்டாருங்க. அவருக்குலாம் கையிலெல்லாம் மாட்டினாருன்னா கட்டி பிடிச்சி முத்த கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இருக்குல்ல, பண்ணுவாரான்ட்டு யோசிக்கவே இல்லை. செதற விட்டாப்பல. அவரும் ஆல்ரெடி சொல்லியிருப்பாரு 18 years நான் சூப்பராக என்னோட இதுலேயே பெஸ்ட்டு இதுன்னு. எல்லாருக்குமே அமைஞ்சிச்சு. அஜித் சாருக்கு அமைஞ்சிச்சு, ஜிவி பிரகாஷ்க்கு அமைஞ்சிச்சு, ஆதிக்கண்ணனுக்கு அமைஞ்சிச்சு. ஆதிக்கண்ணனே நினச்சாலும் இனிமேல் வெந்த ஹீரோ வச்சு படம் எடுத்தாலும் இந்தமாரி ஒரு பிளாக் பஸ்டரை கொடுக்க வாய்ப்பே கிடையாது. இந்த ரெக்கார்டை இவரால் மட்டும்தான் முறியடிக்க முடியும். அதேமாரி இந்தமாரி படம் இதோட இன்னும் பெஸ்ட்டு படமாக கொடுக்கணுன்னாலும் அது ஆதிக்கன்னா எங்கள் அண்ணன் அஜித்தை வச்சு நடித்தா மட்டும் படம் எடுத்தால் மட்டும்தான் முடியும். அது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த படம் நடக்கும் கன்ஃபார்ம். ஆமாம், அடுத்த படம் அவர் தான். ஓகே, இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்துட்டு நம்ம வந்து நிறைய பைரசியில் வந்து ரிலீஸ் ஆனதை பார்க்க முடியும். லைக் HD லிங்க்ஸ், அது பியூராக வந்து பர்ஃபெக்டாக தேட்டர் பிரிண்டோட பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா இது இப்படி யாரா லீக் பண்ணது அப்படின்ற மாதிரி ஏதாவது வருத்தம் இருந்துச்சா? அதாவது பிளான் பண்ணிங்களா ஏதாச்சும்? மனசு கஷ்டமாக தான் இருந்தது. அது எந்த படம் இருந்தாலும் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது ஏன் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது உங்களுக்கு வருத்தமாக இருக்குது? வருத்தமாக அது இருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்னு சொல்லுவாங்களே. எத்தனை பேரோட கடின உழைப்பு, எவ்வளோ பேரோட வீட்டில் சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து வெளியே வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி
அவங்களோட வருமானத்துலேருந்து எல்லாமே அவங்க உழைப்புலேருந்து எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு சில விஷக்கிருமிகள் வந்து இந்த மாதிரி வேலை பண்ணுதுங்க. அதுக்கு ஜால்ரா தட்டத்துக்கு இன்னொரு விஷக்கிருமிகள் ஷேர் பண்ணுறது, லிங்க் அனுப்புது, இதில் ஏற்றிக்கிறதுன்ட்டு. இதுக்கு ஒரு டீமே இருக்காங்க போல அஜித் சாரோடைய ஆமா, மொத்தமா இது காலி பண்றது. அப்படி இல்லை, எந்த படமே அது மாதிரி பண்ணக்கூடாது, அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தானே எடுக்காங்க. அண்ட் அஜித் சார் விஜய் சார் 2 பேருமே பயங்கரமான ஃப்ரெண்ட்ஸ்னு தெரியும். பட் ஆனால் ஃபேன்ஸுக்குள்ள ஒரு வார் இருந்துகிட்டே இருக்கும். படத்துல 2 சீன்ஸ் வந்து விஜய் சாரோட ரெஃபரன்சஸ் இருக்கும். காரப்பூரி மேட்ரு ஒன்று வரும், அப்புறம் நண்பா வெயிட்டிங்னு ஒன்று வரும். மீட்டிங் வேற லெவலில் இருந்தது. தலை அப்படி கால் மேலே கால் போட்டுட்டு அதான் தளபதியை கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு ஆக்ஷன் தானே அது. இதில் வந்து நண்பா அப்படின்றது அதெல்லாம் உண்மையுமே அல்டிமேட் தான். விஜய் சார் ரெஃபரன்ஸ் இந்த படத்தில் வருதுன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியும். லாஸ்ட் டைம் இன்டர்வியூவில் கூட நானும் நம்ம தம்பி கோபிஷா வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அந்த வெயிட்டிங் சீனு ஐ எம் வெயிட்டிங்னு தலை சொல்லுவாருன்ட்டு ஆல்ரெடி இன்டர்வியூலே சொல்லியிருக்கோம். ஆமாம் சொல்லியிருந்தீங்க. அந்த சீனே வரும், எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி இந்த மெசேஜ் வர மாரி நம்மளுக்கு ஒரு சில விஷயம். ஆனால் இதில் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு 2 விஷயம் கிடையாது. 2 ஆக்ட்ரஸ்ஸு, நடிகர் சிம்பு ப்ளஸ் எஸ்ஜே சூர்யா இந்த படத்தில் நடிக்கிறாங்கன்ற மாரி பேச்சுவார்த்தை வந்து 100% கன்ஃபார்ம் ஆகிற ஸ்டேஜ். அதை சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்க, படத்தில் வருவாங்க அப்படின்ற மாரி எங்களுக்கு மெசேஜ் வந்தது. எதிர்பார்த்துட்டு இருந்தோம், கடைசியில் வரல. சரி, வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களே இப்போ யோசிச்சுன்னு இருப்பாங்க வந்திருக்கலாமோ அப்படின்ட்டு. ஒருவேளை வந்திருந்தாங்கன்னா அவங்க 2 பேருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் சிம்பு அவர்கள் வந்து அஜித் அவர்களோட தீவிரமான ஃபேன், எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஒருவேளை உள்ள வந்து தலை போல வருமா அப்படிலாம் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி? என்னத்த சொல்றது, சட்டையெல்லாம் கழட்டி போட்டு ஏற்கனவே தியேட்டர்ல நிக்க முடியல, அந்த மாரி கத்தி 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 பேசுறதுக்கு முடியாத அளவுக்கு எல்லாருமே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க சம்பவம். அதுவும் இவங்க வேற வந்து பண்ணிட்டாங்கன்னா இன்னும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. பிரசன்னா சார்லாம் தீவிர தலை ஃபேன் தான். அவர் ரோல் மாடலு அவருக்கு. அவர் தான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன், நான் அவரை கட்டி பிடிச்சி ஒரு சீனில் நடிகர் எவ்வளோ பெரிய பாக்கி அவருக்கு சம்மலுக்கு. படத்துல நெகட்டிவா சில விஷயம் சொன்னாங்கன்னா எமோஷன்ஸ் ஒட்டலை சரியா. இப்போ அஜித் சார் படத்துக்கு நாங்கள் வந்து பியூரா ஒரு மாசம் சொல்லி நான் வந்தாலுமே படத்துல கதை எமோஷன் ஒட்டினாதான் நாங்கள் வந்து கனெக்ட் ஆக முடியும். அப்பா பையன் அந்த சென்டிமெண்ட் வந்துட்டு 18 வருஷமா கழிச்சு மீட் பண்றாரு, ஜெயிலுக்கு போறாங்க, இந்த விஷயம் இருக்கும்போது கடைசியா ஐ லவ் யூ அப்பான்னு சொல்லும் போது அது கனெக்ஷனே வரலையே, இது அதுல கோட்டை விட்டாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கரெக்டா இருக்காது எமோஷன்ஸ்? ரொம்ப மாசா பார்த்துட்டு அழுவாம போகக்கூடாதுன்றதால லைட்டா ஒரு சாரல் தானே அது. ஆமா, ஏன்னா நம்ம இதில் பார்த்துருப்போம், நம்ம லைக் ஜாமி அப்பா அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு பயங்கரமா இருக்கும் விசுவாசம் படத்துல. அது படம் டோட்டலாவே ஃபேமிலி செட் இல்லை. இது வந்து மாஸ் படத்துல ஒரு சின்னதா வைக்கணும்னு வச்சாங்க, அது சில பேருக்கு கனெக்ட் ஆகல அது. அதனால ஒன்றும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு தலை பார்த்தா தலை மாசா இருந்தா போதும். ஓகே, இப்போ ஏகே அண்ட் த்ரிஷா அவங்களுடைய காம்பினேஷன் நிறைய படங்கள் நம்ம பார்த்தாச்சு. இந்த படத்தை சரியா ஒட்டலன்றாங்களே, காம்பினேஷன் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகல. நாங்க படம் பார்க்கறது தலை தானே, அவ்வளவுதான். அவரு இருந்தா போதுமே எங்களுக்கு. ஏகே தான் படம் ஃபுல்லா. இல்லைங்க, த்ரிஷாவும் தலைவர் காம்பினேஷன் சரியில்லை யார் சொல்றது? அந்த மாதிரி எல்லாம் கீழே எல்லாம் ஃபுல்லா நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்களே. அதாவது என்னடா இது முன்னாடி பார்த்த மாதிரி என்ன கிரீடம் ஒரு சாங் மட்டும் போட்டு விட்டு ஏதாவது பண்றாங்களே, ஆனால் பெருசா முன்னாடி இந்த மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது. 2 பேரும் மீட் பண்றாங்கன்னா, இப்போ ஒரு லவ்வர்ஸ் மீட் பண்றாங்கன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் மெமரபிள்னு ஒன்று இருக்கும். ஆமா ஆமா. இப்போ வந்து 2019 வந்து விஸ்வாசம் படம் வந்தது. அப்போ வந்து அதில் ஒரு சீன் வந்து நம்ம பார்த்தோன்னா அது வந்து ஒரு சில குழந்தைங்களுக்கு, 1 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு அதே தான் மைண்டில் இருக்கும். நான் 1 வயசு இருக்கும்போது இந்த இது பார்த்தேன் அந்த மாரி. இப்போ ஒரு லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த மாரி தான். அதனால தான் அந்த சீனை கரெக்டாக வச்சிருக்காரு. அதுக்கு என்ன இல்லை, அது வச்சது கரெக்டாக இருக்குண்ணா. பட் மற்றபடி படத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் அந்த காம்பினேஷன்ஸும் அவங்களுடைய கெமிஸ்ட்ரியுமே ஒர்க் ஆகலையே அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஒர்க் ஆகலன்னு சொல்ல முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், அது வேற விஷயம். என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு அவ்வளவுதான். என்ன சொன்னாலும் நாங்க இப்படிதான். அது எப்பவுமே சொல்ற மாதிரி தான். 2-3 வாட்டி பழைய டைலாக தான் சொல்லிட்டோம். கத்துறவன் கத்துட்டுமே தட்டி விட்டு டைம் பாஸ்ன்னு போயினே இருக்கணும், அவ்வளவுதான். அண்ட் இதுல வந்து என்ன சொன்னா, இப்போ அஜித் ஃபேன்ஸ் எல்லாமே விஜய் அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விஜய் ஃபேன்ஸுமே வந்து பரவாயில்லப்பா, படம் ஓரளவுக்கு ஆனாலுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா படம் ஓரளவு ஓகே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது உண்மைதாங்க, 100% உண்மைதான். விஜய் ஃபேன்ஸே வந்து நிறைய பேர் பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் விஜய் சார் ரெஃபரன்ஸ் 2 இருக்குது. மீட்டிங் அந்த காரப்பொடி மேட்டர்லாம் வந்து ஸோ எல்லாருமே ஒரு யூகித்து பேசிட்டு ஒரு வேளை இப்படியும் யோசிச்சிருக்கலாம். 2026 ஐ ஆம் வெயிட்டிங்
அவரது ஜனநாயகன் படம் வருது 2026. 2 பேரும் லாஸ்ட் படம் விட்றா கிளாஷா பார்த்துக்கலாம் பிளாஸ்ட் ஓ அதுதான் அந்த ஐ வெயிட்டிங் அது இருக்கலாம். என்ன சொல்றீங்க? இது ஒரு புது ட்ரிக்ஸா இருக்கட்டுமே. நீ கொளுத்தி போடுறீங்க, பரவாயில்ல போட்டு விடலாம். போட்டுடலாம். நம்ம அண்ணன் சொல்லவே தேவையில்ல. ஆதிக்க அண்ணன் சூப்பரா போட்டு கொளுத்தி விடுவாரு. 6 மாசத்துல முடிச்சுவாரு. என் காலு பட்டு பட்டுன்னு ஐ எம் ரெடின்ட்டு உடனே விட்டுருவாரு. ஆமா பட்டு பட்டு பேக் டு பேக் வந்து பாட்டுக்கிட்டு வந்துடும். ஆமா அவரு தான் லாஸ்ட் படம்ட்டாரு. 2 படமா கிளாஷ் ஆகட்டுமே. எங்களுக்கு ஃபேன்ஸ் பேஸ்க்கு எல்லாருக்குமே எங்களுக்கு ஒரு ஆமா சூப்பரா இருக்கும். லாஸ்டா முடிச்சுட்டா 2 பேர் ஃபேன் பேஸ் அவ்வளவுதான். இன்னும் எங்களுக்கு வந்து விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சு தனியா போயிட்டாரு. அவர் இன்னும் படம் நடிக்கணும்னு தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரு போட்டிக்கு ஆள் வேணுன்ற மாதிரி கேட்குறீங்களா? சோலோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே. அண்ட் வேற டைமென்ஷன் நீ ஆன்சர் பாத்தீங்களா? ஒரு பக்கம் பார்த்தா கொஞ்சம் ஃபேட்டா இருக்காரு, திடீர்னு பார்த்தா கட் பண்ணி தீனா கெட்டப்ல வராரு, அந்த கூலர்ஸை போடுறாரு. இப்போ போலீஸ் வந்து அவர் கை பிடிக்கிறாங்க, அப்படியே ஒரு லுக் விட்டு கண்ணாடி போடுறாரு. இந்த பழைய சீசன் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? அதை நீங்க பார்க்கும்போது எவ்வளவு ஹாப்பியா இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. எல்லா சீனுமே மெமரி வந்துட்டே இருக்கு. ஓ அதை ஏந்துக்கே போக தோணல, பார்த்துட்டே இருக்கணும் போல அப்படியே அப்படின்ட்டு. வேற லெவல். ஆனால் உண்மையிலுமே எந்த சீனையும் மறக்க முடியல. ஒவ்வொரு சீனும் அப்படியே கண்ணுக்குள்ளே இருக்கு. அண்ட் அஜித் சார் சொல்லும் போது இந்த டான்ஸ் வந்துட்டு அவர் என்னப்பா அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க, பொறுமையாக தான் ஆடுவாரு, இல்லை கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடுற மாதிரி இருக்கும், எதுக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்ட் அந்த காட் பிளஸ் யூ மாமையில வந்து வெறித்தனமா ஸ்டெப்லாம் போட்டுட்டு செம்மையா பண்ணியிருப்பாரு. அது பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சா? செம்மையாக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. அவருக்கு உடம்புக்கு அவர் ஆடுறதே எங்களுக்கு சந்தோஷம்தான். அவர் நடந்து வந்தாலுமே எங்களுக்கு மாசாக தான் இருக்கும். எங்களுக்காக தானே அதுவும் கஷ்டப்பட்டு கொடுக்க மாட்டேங்க போல என்ன ஏகேவா ஏக்கேனா விட்டு கொடுக்க முடியும். நாடி நரம்பு எல்லாம் படத்துக்கு தாய் தந்தை தலை போல. விடாமுயற்சி படத்துல அண்ணன் எப்படி இருந்தாரு, இந்த படத்துக்கு எப்படி நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ இவரு கூட சொல்லியிருப்பாரு, ஆதிக்க அண்ணன் ஒரு இன்டர்வியூல கூட ரீசெண்டாக சொல்லியிருந்தாரு, அந்த ஷேவ் பண்ணிட்டு மறுநாள் அது வர நான் பயந்து நின்றேன், அவர் எப்படி காட்டலாம் எப்படி இது பண்ணோம் பார்த்தோன்னா நான் அப்படியே ஒன்றுமே பண்ண முடியல, பிளாஸ்ட் ஆகிட்டு. அவரே இது சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் எப்படி கரெக்டாக இருக்குமா இதாக இருக்குமா அந்த மாதிரி ஃபுல் க்ளீன் ஷேவில் வருவார். அந்த சின்ன இது மாரி சின்ன பையன் மாரி இது வராரு. எங்களுக்கு எப்படின்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷம். சூப்பராக எங்கே யாரை எப்படி எப்படி பார்த்து செதுக்கணுமோ ஒரு சீனும் அப்படி செதுக்கி வச்சிருக்காரு. எதிர்பார்க்காத நிறைய சீனு. ஓகே. இப்போ குட் பேட் அக்லி பார்ட் 2 வருது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஆல்ரெடி அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எல்லா நியூஸும் வந்தது பொழுது முன்னாடியே ஆல்ரெடி அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. நீங்களாம் அதே கேப்ல கேட்டு வாங்கிக்கிறீங்க. ஆல்ரெடி அந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. எப்படி வேணா ஆகலாம். சம்பவம் இருக்கு. எல்லா ஃபேன்ஸுக்கும் இப்போ காட் பிளஸ் யூ சொல்லிட்டீங்க பொழுது இந்த படம் மூலியமா. எல்லாம் ரெடியா இருங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு. மாமே சரி, அப்ப நான் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.